லவ்லீஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னைக்கான டேல என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லித்தராங்க, அந்த ஜிம்மில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து லாஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இந்த மந்த்து தான் ஜாயின் பண்ணியிருந்தோம். ஃபியூ டேஸ் தான் ஆச்சு ஜாயின் பண்ணி. ஃபியூ டேஸ் முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பர்சனல் ட்ரைனர் எடுக்கல, ஜென்ரலாக தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங்கில் போனால் தான் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு டைமிங் செட் ஆகாத காரணத்தினால ஈவினிங்கில் இருந்து ஜிம் போகிறோம். 6:30க்கு இப்போ நாங்கள் போகிறோம். அரௌண்ட் 8 o'clock வரைக்கும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிவிஸ் கேலரி சேனல் இன்னும் நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன உடனே தேவையான ஆக்சசரிஸு, வாட்டர் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நாங்கள் வார்ம் அப் பண்ண உள்ளே போயிட்டோம். வார்ம் அப்பும் ஸ்ட்ரெச்சஸும் என்னுடைய ஃப்ரெண்ட் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஜிம் போனதே கிடையாது. இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜிம்மில். போயிட்டு ஃபியூ டேஸ் வந்து சரியான பாடி பெயின். கண்டினியூ பண்ணலாமா வேண்டாவான்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமான்னு கூட திங்க் பண்ணோம். பட் இருந்தாலும் கிவ் அப் பண்ணக்கூடாது இந்த டைம் அப்படின்னு சொல்லி தான் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வார்ம் அப்பை வந்து நான் போன உடனே பண்ணிட்டேன். எல்லா கிளிப்பிங்குமே உங்களுக்கு நான் ஆட் பண்ணலை, ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பேருக்கு தான் நான் வீடியோ எடுக்கிறதே தவிர இந்த வீடியோ ஃபுல்லாகவே எந்த ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னு தெரியல, மிக்ஸ் ஆகி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஆங்கிள் செட் பண்ணுறதுன்றது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது, எங்கே வச்சு கேமரா எடுக்கிறதுனே தெரியல. மோர் ஓவர் தங்கச்சி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வார்ம் அப் முடித்ததும் நாங்கள் வந்து த்ரெட்மில் போவோம், அப்படி இல்லைன்னா சைக்கிளிங் போவோம். ரெண்டுமே கம்பல்சரி பண்ணிவிடுவோம். 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களுக்கு வந்து டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, வெயிட்மே எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து 10 மினிட்ஸ் த்ரெட்மில் பண்ணுவோம், 10 மினிட்ஸ் வந்து சைக்கிளிங் பண்ணுவோம். மாற்றி நானும் என்னுடைய சிஸ்டரும் ஃபஸ்ட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா இருக்கிற எக்ஸசைஸ்லாம் ஒன்று ஒன்றா பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். 6:30க்கு எப்பவுமே நாங்கள் போவோம். ஃபஸ்ட்டெல்லாம் 1/2 hour தான் இருந்தது, இப்போ வந்து 1.5 hours கிட்ட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்லேயே நாங்கள் ஆர்பி ட்ரக்லாம் வச்சுருந்தோம். பட் அது எதுவுமே யூஸ் இல்லை, இது எதுக்கு நம்ம வாங்கணும், யாருமே யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி சேல் பண்ணிட்டோம். பட் அதோடைய பெனிஃபிட் வந்து இப்போ தான் எனக்கு தெரியுது ஜிம் ஜாயின் பண்ண பிறகு. ஏன்டா சேல் பண்ணோம் அப்படின்னு இப்போ நான் யோசிக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இவ்வளோ டாலரேட் பண்ணி ஏன் இது வந்து அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் வந்து கம்பல்சரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறேன். எனக்கு ஸ்வெட் ஆனாலே பிடிக்காது, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் எனக்கு ஸ்வெட் ஆனாலே. பட் இருந்தாலும் இந்த டைம் வந்து எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எவ்வளோ ஸ்வெட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறத கம்மியாக காமிக்கிறேன், ஏமா அப்பப்போ ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கண்ணாடி பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், என்கிட்ட வேறு கிளிப்பிங்ஸ் இல்லை, இருக்கிற கிளிப்பிங்ஸை வச்சு தான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே வந்து 4 செட்ஸ் வந்து எனக்கு போட சொல்லியிருந்தாங்க. பட் நான் உங்களுக்கு வீடியோவில் சும்மா சின்ன கிளிப்பிங்ஸாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே 4 செட்ஸ் நாங்கள் போட்டோம். இது போக சில எக்ஸசைஸ் வந்து என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா சிஸ்டரும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நானும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கே வச்சு வீடியோஸ் கவர் பண்ணுறதுனே தெரியாத காரணத்தினால நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து நாங்கள் எடுக்காமே மிஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து லேடிஸ் செக்ஷனில் இருக்க ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காமனாக பண்ணுற பிளேஸ்க்கு போவோம். ஜிம் வந்து ரொம்ப பெருசு, கேர்ள்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. அது போக காமனாக ஒர்க் பண்ணுற பிளேஸ்ன்னு சொல்லி தனியாக இருக்குது. யூனிசெக்ஸ் தான் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இருக்குது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோன் ஒரு தம்பி தான். இன்னொரு சிஸ்டருமே இருக்காங்க. அவங்க தான் வந்து எனக்கு ஃபியூ டேஸாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 6:30க்கு வந்து ஜிம் நாங்கள் போயிருந்தோம். 8 o'clock வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணோம். நியர்லி ஒரு 1.5 hours ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களுடைய டெய்லி ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கு. என்னோடய ஈவினிங்ஸில் மேக்ஸிமம் ஜிம்மில் தான் என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னல, அவங்க எல்லாருமே வந்து 1 month ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக அவங்க வந்து பர்சனல் ட்ரெயினர் எடுத்துட்டாங்க. ஸோ ஆப்போசிட்லேயே இன்னொரு பெரிய பிளேஸ் இருக்குது, ஒர்க் பிளேஸ். அந்த இடத்துல தான் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. சாட்டர்டேஸில் மட்டும் அவங்க எங்கள் கூட ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து ஈவினிங்கில் வருவாங்க, சாட்டர்டேஸில் மட்டும் டைம் இருக்கிறதுனால. எனக்கு ஆல்ரெடி ஐடியா இருந்தது வீடியோ கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் என்னுடைய ஃபோனை வந்து நான் சார்ஜ் போடாமல் விட்டுட்டேன். 24ல் என்னுடைய வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். 2% வர வரைக்கும் நான் என்னுடைய வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆக போதேன்னு சொல்லி கடன்னு குட்டி கிளிப்பிங்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே போட்டு தான் உங்களுக்கு இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நான் தம்ப்நெயிலே வச்சுருந்தேன் வெயிட் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லி. 73.5 kg இருக்கேன் இப்போதைக்கு. அப்கமிங் வீடியோஸில் என்னுடைய வெயிட் நான் லாஸ் பண்ணுறேனான்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கிவ் அப் பண்ணாமல் தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன்.
அதுக்கான பெனிஃபிட் வந்து போக போக தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபோன்லேயும் பேட்டரி இல்லை, என்னுடைய பாடிலையும் பேட்டரி இல்லை, ஃபுல் டவுனு. நான் டயட்லாம் எதுவுமே இல்லை. என்னுடைய ஃபுட் சைக்கிளை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி ஃப்ரூட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய லைஃப் ஸ்டைலில் குட்டி குட்டி சேஞ்சஸ் இப்போ நான் பண்ணிட்டு வரேன். முடிஞ்சால் நீங்களுமே உங்களோட லைஃப் ஸ்டைலில் குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பர்சனல் ட்ரெயினர் எடுத்திருந்தா வந்து ஃபுட் சார்ட் கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் ஜென்ரலாக பண்ணுறதுனால டயட்டுன்னு சொல்லி எங்களுக்கு எதுவுமே பர்சனலாக சொல்லலை. ஆயில் ஃபுட் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டே வந்து கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதுவுமே வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. என்னுடைய டே, என்னுடைய ஒரு ஈவினிங் எப்படி போச்சுன்னு தான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராச்சும் ஜிம் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குன்னா இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நிவிஸ் கேலரி சேனல் இன்னும் நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.